ராஜு, ராஜுவின் தங்கை ராதா. அவர்களது பெற்றோர் இறந்த பிறகு சிறுவயது முதலே ராதாவை மிக பாசமாக வளர்கிறார் ராஜி. பெரியவர்கள் ஆகிறார்கள். ராஜி தொழிற்சாலையில் பணி புரிகிறான். அங்கு அவனுக்கு ஆனந்த் என்ற நண்பனும் உண்டு. ஆனந்துக்கு ராதாவின் மேல் காதலும் உண்டு. அந்த நேரத்தில் ராஜு பணிபுரியும் தொழிற்சாலை தொழிலாளர் பிரச்சனையால் மூடப்பட்டு ராஜி செய்வது அறியாது இருக்கும் போது ராதா அவருக்கு ரூபாய் 1000 கொடுக்கிறார். அதை ராதா பொம்மைகள் செய்து சேமித்து வைத்திருந்த பணம். இந்த பணத்தை மூலதனமாக பயன்படுத்தி சொந்தமாக பொம்மை தொழிலை தொடங்குமாறு ராதா அண்ணனிடம் அறிவுறுத்துகிறாள். ராஜு சம்மதித்து கடுமையாக உழைத்து குறுகிய காலத்தில் பணக்காரனாகிறார். ராஜுவின் முன்னாள் சக ஊழியரான ஆனந்த் வேலையில்லாமல் ராஜுவை வேலைக்கு அணுகுகிறார். ராஜு அவரை தனது நிறுவனத்தில் நியமிக்கிறார். ஆனந்தும் ராதாவும் காதலிக்கிறார்கள். தனது சகோதரியின் மீது மிகுந்த பாசமுள்ள ராஜு தான் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்ததால் ஆனந்த் மீது கோபப்படுகிறார். இருப்பினும் ராதா ஆனந்தை எவ்வளவு தீவிரமாக நேசிக்கிறார் என்பதை அறிந்து அவர்களின் திருமணத்தை ஏற்பாடு செய்கிறார். திருமணத்திற்கு பிறகு ஆனந்த் தனது அத்தை மற்றும் உறவினருடன் ராஜுவின் வீட்டிற்கு குடிபெயர்கிறார். ராதாவின் ஆலோசனையின் பேரில் ராஜு ஒரு மருத்துவர் மாலதியை மணக்கிறார். அவர்கள் அனைவரும் தொடர்ந்து ஒரே கூரையின் கீழ் வசிக்கிறார்கள். அதனால் அன்னைக்கும் ராதாவுக்கும் பல தவறான புரிதல்கள் எழுகின்றன. மாலதிக்கும் ராதாவுக்கும் ஆனந்துக்கும் இடையிலான பிளவை அதிகரிக்க ஆனந்தின் அத்தை ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துகிறார். ராதாவின் பிரச்சனைகளை பார்க்க முடியாமல் ராஜு தனது மனைவியுடன் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். ராதாவின் மூலம் ஆனந்தின் அத்தை ராதாவுக்கு சொத்தில் பங்கு கோரி ராஜுவுக்கு சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்புகிறார். மாலதி ஒரு எதிர் மனுவை தாக்கல் செய்கிறார். மேலும் சொத்து நீதிமன்றத்தில் பறிமுதல் செய்யப்படுகிறது. தீர்வு நிலுவையில் உள்ளது. ராதாவின் துன்பங்களை பார்க்க முடியாமல் ராஜு வழக்கை வாபஸ் பெறுகிறார். ஆனாலும் குடும்பங்கள் ஒன்றுபடவில்லை. ராதா ஒரு பெண்ணை பெற்றெடுக்கிறாள். மாலதி ஒரு பையனை பெற்றெடுக்கிறாள். குழந்தை பிறந்த பிறகு மாலதி மேலதிக படிப்புக்காக வெளிநாடு செல்கிறாள். குழந்தையை ராஜுவிடம் விட்டுவிட்டு தன் சகோதரியிடமிருந்து பிறந்ததை தாங்க முடியாமல், மன அமைதி பெற முடியாமல் ராஜு பல மாதங்கள் புனித யாத்திரை செல்கிறாள். தீபாவளி நாளில் திரும்பி வந்து ராதாவை சந்திக்கச் செல்கிறான். ஆனால் ஆனந்தின் அத்தையால் உள்ளே நுழைய மறுக்கப்படுகிறான். திரும்பிச் செல்லும்போது ஒரு சிறுமி பட்டாசு வெடித்து எரியாமல் காப்பாற்றுகிறான். அதன் மூலம் அவன் கண் பார்வையை இழக்கிறான். அவன் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறான். ராதா தன் சகோதரனை பார்க்க மருத்துவமனைக்கு விரைகிறாள். தான் காப்பாற்றிய பெண் வேறு யாருமல்ல, தன் மருமகள் என்பதை ராஜு அறிகிறான். அவர்களை பார்க்க முடியாததை தாங்க முடியாமல் அவன் இறந்து விடுகிறான். ராதாவும் அவன் கையை பிடித்துக் கொண்டு இறந்து விடுகிறான். ஆனந்த் ராஜுவையும் ராதாவையும் பின்தொடர்ந்து வந்து வருத்தப்படுகிறான். அவர்கள் சார்பாக ராதாவின் மகளையும் ராஜுவின் மகனையும் கவனித்துக் கொள்கிறான்.